நேற்று வந்து கரூர் மக்களை விஜய் சந்திச்சாரு. அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு, ஆறுதல் சொன்னாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. அதை தாண்டி இதை வந்து மக்கள் இயக்கமாகவே மீண்டும் மாற்றிடலாமா, இல்லை அரசியல் கட்சியாக நடத்தலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட கேட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு சார். உண்மையாகவே இந்த அடிப்படையில் கேட்குறாரா, ரொம்ப குழப்பத்தில் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சார். தினமலர் செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து அரசியல் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் தாவேக இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் என்பது 24/7 இல்லையா? பிரேக் எடுக்க முடியுமா அரசியலில்? முடியாது. ஆனால் நீங்கள் சாவகாசமாக பிரேக் எடுத்துகிட்டு பொறுமையாக வர்றீங்க. அப்போ கேட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று கேட்டால் இல்லை நீங்கள் போட்டிட்டு சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்கன்றது தெரிஞ்சே கூட கேட்டிருக்க முடியும் அல்லவா? நான் தான் சொன்னேன்ல, 41 குடும்பங்கள் விஜய்க்கு ஆறுதல் அளிக்க தான் இங்கே வந்திருக்கிறார்கள். 37 குடும்பம் தான் சார் வந்திருக்காங்க. அதில் 4 பேர் வரல. அதில் ஒரு அம்மா 20 லட்சத்தை எனக்கு வேணாம் நீரை வச்சுக்கணும் ரிட்டர்ன் அனுப்பிவிட்டாங்க சார். அது என்னென்று உண்மைத்தன்மையை சரிபார்க்கலாம். அதனால் நான் அதுக்குள்ளே போக வரும்ல, செக் பண்ணிவிட்டு நம்ம தெரிஞ்சு எப்படி டிஎம்கே வேலையாகவே இருக்கும். இருக்கட்டும், தவறு இல்லையா? அப்படி தான் பண்ணுவாங்க. அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்ல, அவங்கவுங்க எதிரி, நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ரத்தின கமலம் விரிப்பாங்க உங்களுக்கு. 30 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வைங்களேன் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு. ஸோ 20 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாங்கன்னா அவ்வளோ காசு செலவு பண்ணுவாங்களாங்க சார் இப்படி அவரோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்கு? அரசியல்மா இன்றைக்கி இது பேசு பொருள் ஆகுது இல்லை, பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் 2-3 பேரை வந்து இதே அளவு பணத்தை செலவு பண்ணி விஜயால் தான் எங்கள் குடும்பத்தில் ஆள் செத்தாங்கன்னு பேச வைக்கலாம். அது பொலிட்டிக்கலி ஸ்கோர் பண்ணுற ஒரு விஷயம் தானே, அதை பண்ண தான் செய்வாங்க. இன்னொன்று, அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தொகையா? ஸோ ஒரு ரவிக்குமார் கேள்வி எழுப்பியது போல் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. ஸோ அதிமுக தங்கள் நிலைப்பாட்டு உடனே சொல்லிட்டாங்க, பாஸ் நாங்கள் வரவேற்கிறோம் பாஸ்ன்ட்டாங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் நாங்கள் முழுமூச்சாக இதை எதிர்க்கிறோம் என்பதை சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க உங்கள் கருத்தை. பாஸ் துக்கத்தில் இருக்கோம், நாங்கள் நேராக எலெக்ஷனுக்கு வந்துக்கிறோம், அது வரைக்கும் எங்ககிட்ட அரசியல் பற்றி எந்த கருத்தும் கேட்காதீர்கள். இது வரைக்கும் இந்த 40 நாளாக பேசுனதெல்லாம் என்னென்னா, அதுவும் உச்சநீதிமன்றத்தில் இதை சிபிஐக்கு அனுப்பின பிறகு நீதி வெல்லும் இல்லையா? அதனால் நம்ம பெருசாக வந்து தாவேகாவை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அரசியல் செய்யும் கட்சிகள், மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள், மக்களோடு நிற்கும் கட்சிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்கன்னா துக்கத்தில் இருங்க போங்க, அவ்வளோதான். சார், நேற்று அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட உறவினர்களை சந்தித்து என்னால் அங்கே வர முடியல, காவல்துறை அனுமதி கொடுக்கல, அதனால தான் வர முடியல, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உதவியெல்லாம் பண்ணுறீங்க சார், நீங்கள் தான் உதவி பண்ணணும், வேறு யாரும் உதவி பண்ணுவா? இறப்பு யாரால் நடந்துச்சு? நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தால் நீங்கள் அங்கே சென்று ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு 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 செல்ஃபிஷான பொலிட்டிஷியன்றதை விஜய் நிரூபிச்சிட்டார். நான் வந்து மக்களுக்காக சினிமா விட்டு வந்தேன் அது இதுலாம் சொன்னாலும் கரூருக்கு இவர் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் இவரது சுயநலமாக இல்லையா? சொல்லுங்கள். பர்மிஷன் கிடைக்கல, போகிறதுல சிக்கல் இருக்குது. அதாங்க உங்கள் சுயநலம், உங்கள் நலனை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கரெக்டா? இல்லை சார், ஒருவேளை அனுமதி கொடுத்துருந்தா போயிருப்பார்ல சார். ஏன்பா நீதிமன்றத்துக்கு போங்கப்பா, ஏன்பா போகக்கூடாது? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கல்ல, ராகவாச்சாரி என்கேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, போங்க. உங்களுக்கு மனசு இல்லைங்க, இதை ஒரு சாக்காக சொல்கிறீங்க. அனுமதி கொடுக்க மாட்டாங்க தான் பஸ்ஸு. நீங்கள் தான் எழுதி கொடுக்குறீங்களே, கிட்ட வந்தானா லத்தியை வச்சு அடிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களே, அந்தளவுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் என்ன? ஒரு தனியார் நிலத்தை பார்த்து ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் ஒரு ஷாமியானாவை போட்டுட்டு போய் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட பண்ண முடியாது. அதை 0 டாலரன்ஸோடு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்றதுலாம் எழுதி கொடுக்குறீங்கல்ல. அழுதார், கண்ணீர் விட்டார், கண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தார், இதெல்லாம் ஓகே. உலகத்தில் யாராவது இறந்தவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வர வச்சு பஸ் நான் ஆறுதல் சொல்கிறேன் பஸ்ன்னு உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்காது. அப்போ நீங்கள் விஜய் என்றால் நீங்கள் ஸ்பெஷலா? மக்கள் போகத்தான் செய்வாங்க. மரபு அரசியல் பண்ண அவர் விரும்பலை, மாற்றத்தை தேடி வந்திருக்காரா? அப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களை தேடி வரணுன்னா எங்கள் ஓட்டை மட்டும் நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க? அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, சினிமாவில் நீங்கள் சூப்பர் ஸ்டார், அரசியல் என்று வரும்போது மக்களுக்காக மக்களோடு நிற்பவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஓகேவா? அதை போக புரிஞ்சுக்குவார். அவர் ஒதுக்கி பெரிஃபெரியில் இவரை தள்ளிட்டு மக்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் காரணமாயா? ஹோட்டல் கிடைக்கல, கல்யாண மண்டபம் கிடைக்கல. பொதுவாக சொல்லுவாங்க சார், எத்தனை புயலை நீ கடந்தன்றது இல்லை, கரைக்கு வந்து சேர்ந்தியா, வெற்றிகரமாக ஒரு வேலையை முடிச்சியா அப்படிங்கிறது தான்.
முடிச்சிருந்தாங்கன்னா களத்திலேயே போய் திரும்ப செந்தில் பாலாஜியை சந்திச்சிட்டாரு, அப்படி தானே சார் ஆயிருக்கும்? உண்மையான ஹீரோவாக இருப்பார்மா அவர், உண்மையான ஹீரோ இருப்பார். அதுதான் அரசியல். அப்படிப்பட்ட தலைவனை தான் மக்கள் விரும்புவார்கள். நீங்கள் எது செஞ்சாலும் கைத்தட்டுறதுக்கு 6 கோடி வாக்காளர்களும் உங்களது ரசிக குஞ்சுகள் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு அவங்க கிரீவன்ஸ் அட்ரஸ் பண்ணுற லீடர் தான் வேணும். நீங்கள் திமுக உங்கள் மீது குலைப்பொழி சுமத்தியதே என்ற ஒரே காரணத்திற்காக தான் உங்கள் மீது விமர்சனம் வைக்காமல் மற்றவர்களும் கடந்து சென்றார்கள். திமுகவோட குறைய மறைக்கிறதுக்காக விஜய் மீது கொலைப்பழி சுமத்துகிறார்கள் என்று. உங்கள் நிர்வாகிகள்லாம் அங்கே நின்னாங்களே, நீங்கள் எதுக்கு மெட்ராஸ் போனீங்க சொல்லுங்கள்? உங்கள் நிர்வாகிகள்லாம் 4 மணி வரைக்கும் கரூர் பார்டரில் நின்னாங்களா? நீங்கள் எங்கே போனீங்க? வேதனையாக இருக்கேன்னு நீங்கள் வீடியோ போட்டாங்கன்னா வேதனையாக இருக்காருப்பான்னு நினச்சிக்கணுமா நாங்கள்? எதுக்கு போனீங்க மெட்ராஸ்க்கு? அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னொன்னே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறது தான் உங்கள் நோக்கமாக இருந்துச்சு, கரெக்டாக? வேறு ஏதாவது இதுக்கு மீனிங் இருக்கா சொல்லுப்பா? பாதுகாப்பு காரணமா? விஜய் அடிச்சிடுவாங்களா யாராவது சொல்லுப்பா? செருப்பு வீசினதுக்கே ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸ்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க ஹோம் மினிஸ்ட்ரி. விஜய் திருச்சியில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாருப்பா, தாக்கிடுவாங்களா அவரை? அப்படி ஒருவேளை விஜய் அவர்களை தாக்கினாலும் அவர் அரசியலுக்கு தான் சார் அது பெனிஃபிட். ராகுல் காந்தியை விட விஜய் பெரிய லீடரா? ஹத்ரஸ் பாலியல் வன்முறை சம்பவத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு ராகுல் காந்தி இந்த விக்டிமை பார்க்கறதுக்காக சென்ற போது உத்தரப்பிரதேச அரசு அவரை அனுமதிக்கவில்லை, அங்கேயே உட்கார்ந்தாரு. இதே போல் லக்கிம்பூர் கேரி என்ற ஊரில் ஒரு எம்எல்ஏவின் வாகனம் ஒரு இளைஞனை ஏற்றி கொன்ற அந்த விவகாரத்திற்கு அதை பார்வையிடுவதற்கு பிரியங்கா காந்தி சென்ற போது அரசு அனுமதிக்கவில்லை, அங்கேயே உட்காந்தாங்க. தமிழ்நாடு வரைக்கும் வந்து சேருதில்ல சார் அந்த ஃபோட்டோஸு, அந்த நியூஸு. நீங்கள் அட்டெம்ப்ட் கூட பண்ணலையே. அட்லீஸ்ட்டு ஆதவு, புஷியானது, அருண்ராஜ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் மெட்ராஸில் இருந்தீங்க. திமுக ஈகோ சிஸ்டம் ஒட்டு மொத்தமாக உங்கள் மீது பாய்கிறது என்பதால் அந்த நேரத்தில் நாம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் விமர்சனம் செய்யல. சரி, இதை கரெக்டிங் பண்ணிக்குவார், சரி ஓகே, அரசியலுக்கு புதிது கற்றுக்கொள்வார்னு பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் மகாபலிபுரத்துக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு நீங்கள் இங்கே வாங்க நான் உங்களோட சேர்ந்து அழுகிறேன்னு சொன்னால் இது என்ன லீடர் சார் நீங்கள்? உங்களை எப்படி நாங்கள் எங்கள் தலைவனாக ஏற்றுக்கிறது? எங்களை ஆளும் பொறுப்பை எப்படி உங்களிடம் ஒப்படைப்பது? இதுதான் நீங்கள் மக்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை இல்லையா? கூப்பிட்டு வச்சு சந்திக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் சார், அதை முடிவெடுக்கிறதுக்கு எதுக்கு சார் 1 மாதம்? 1 மாதம் சொல்லுங்கள். இந்த ஸ்பான்சர் பண்ணுறது, ஹோட்டலில் தங்க வைக்கிறதுலாம் நீங்கள் மட்டும் இல்லை, பணம் இருக்கிற எல்லாரும் செய்வாங்க. நம்ம ஒரு கல்வி அதிபர்கிட்ட சொன்னோம்லம்மா, அந்த பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம்கிட்ட ஒரு இது சொன்னால் வர சொல்லுப்பா, முடிஞ்சு போச்சு. 100 பேர் இருக்காங்க இதை செய்கிறதுக்கு. பெரிய புரவலர் இல்லை நீங்கள், நீங்கள் லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. புரவலர்கள் 100 பேர் இங்கே இருக்கிறார்கள். மக்கள் தேடுவது ஒரு தலைவனை. தலைவனாக நடந்து கொள்ளும். எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உட்காந்துக்கிட்டு தஞ்சாவூர்லேருந்து எல்லாரும் அந்த கதிரெலாம் எடுத்துக்கிட்டு வாங்க, முளைச்ச கதிரெலாம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருந்தா எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்போம் நம்ம. இவங்க பார்க்குறது இல்லை சார், வந்துட்டு அந்த நியூஸு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேவோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், தப்புனா தப்பு தான். முதலமைச்சர் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து துபாய்க்கு போகிறாங்க. அந்த டைமில் திமுக மேலே ஒரு விமர்சனங்களையும் யாருமே வைக்கல. அந்த டைமில் நீங்கள் பேசுனீங்க திமுகவோட ஆணவம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க டைரெக்டாக முட்டிச்சந்துக்கு தான் போகிறாங்கன்னு. அடுத்த 4 வருஷத்தில் அவங்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அவரை பட்டத்தீட்டிக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்களை தான் நம்ம வைக்கிறோம். இன்னைக்கு இது ஒரு கசப்பு மருந்து போல தெரியும். அதை புரிஞ்சு காட்டி நஷ்டம் திரு விஜய்க்கு தான், அவரை ரசிக்கக்கூடியவர்களுக்கும். புரிஞ்சுக்கிட்டா விஜய் தன்னை அரசியல் தலைவராக நிலைநிறுத்த போகிறார். இல்லை என்றால் 26 திருப்பி சினிமாவுக்கு நடிக்க போகிறார். இவ்வளோதாங்க. இதை பற்றி எதுக்கு சார் பேசிக்கிட்டு விடுங்க சார். ம், நல்லது நம்ம சப்போர்ட் பண்ணி பேசினோம்னா கொண்டாடுவாங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சுட்டி காட்டினோம்னா ஐயோ இவரா அப்படி தப்பாக பேசணும். இங்கே பாரு நிதிஷ், இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஊடகம் தான் நம்ம, புரியுதா? ரசிகர் மன்றம் நடத்தலுங்க. என்ன உங்களுக்கு மனசு வலிக்காமல் பேசணுன்னா நாமளும் புஷியானதாக இருக்கணும். எதுங்க வகுப்பில் எதுக்குறீங்க, தலைவர் எதுக்குறார், நானும் எதுக்குறேன், அவ்வளோதான். அப்படி நம்மளால் பேச முடியாது. அவர் வேறு நேற்று ப்ரோக்ராமுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்களேங்க சார். அப்படி எல்லாம் இல்லை. அவர் திரு ஆனந்த் அவர்கள் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அங்கே தான் இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது, ஒரு நிர்மல்குமார் மட்டும்தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பது வெளியில் எந்த செய்தியும் கசிய விடாததால் வெளியே இருக்க பத்திரிகையாளர்கள் சரி எந்த நியூஸும் வரலையா, இரு புஷியானது வரலன்னு போட்டு விட்றேன், ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்கல அதனால் வரலன்னு போட்டு விட்றேன் என்று போட வேண்டியது தான். சார் பொருளாளர் வெளியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க சார். அதெல்லாம் நடக்கும்ப்பா அந்த கட்சியில்.